تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله. اما بعد فقد قال الله تعالى في القران الكريم وفي القران المجيد: اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وما من دابة في الارض الا على الله رزقها. ஆமன்னா பில்லாஹி ஸதகல்லாஹு மௌலானா நபி. ஆடும் மலர்களிலும் அலை பாயும் கடல்களிலும் கூவும் உயிர்களின் குரல்களிலும் கேட்டு செய்கின்ற ஏக வல்லமையான அல்லாஹ்விற்கு புகழனை. முல்லையாம் காட்டிலே வீசும் தென்றலை போல் நல்நிலையில் மனப்பழக்கும் நான் போவான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ வழங்கினார். அவர்களை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், முத்தகீன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், இன்னும் நம் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலைத்து இருக்கட்டுமாக என்று கூறி, இன்றைய தினம் யௌமுல் ஜும்ஆ. இந்த ஜும்ஆ தினத்தன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வையகத்திலே பூந்து செல்லக்கூடிய உயிரினங்களாக இருந்தாலும், பறந்து செல்லக்கூடிய பறவைகளாக இருந்தாலும், கால்நடைகளாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் தஆலா தான் என்ன செய்கிறான்? ரிஸ்க் வழங்குகிறான். அவன் எப்படி வழங்குகிறான்? அறியாத விதத்திலே அல்லாஹ் தஆலா ரிஸ்க் வழங்குகிறான். நாம் அதற்கு சில முயற்சிகளும் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அறியாத விதத்திலே ரிஸ்க் வழங்குகிறான் என்று சொன்னால் நாமும் அதற்கு தொட்டால் தான் துணை செய்வேன் என்று அல்லாஹ் சுத்தமா 17 ஆயத்துக்களில் பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, இந்த வையகத்தை அடிக்கடி பேசுவது உலகத்தில் மக்களால் அதிகமாக பேசப்படுவது ஒரு பழமொழி. காலையில பறந்து செல்லுகின்றது பறவை இனங்கள், மாலை நேரத்திலே வயிறு நிரம்பி வருகிறது. எப்படி வருகிறது? அதற்கு ஒரு முயற்சியை கொடுத்திருக்கிறார். அது வளர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றது. ஏதோ ஒரு இடத்துல நிறுத்திக்க வருகிறார். அதுவும் ஒரு முயற்சி செய்கிறார். சும்மா ஒரே இடத்துல அது இருந்தால் அந்த பறவை அதற்கு உயிரினம் எதுவுமே கிடைக்காது. பசியால் வாடி இறந்து போயிடும். அதனால அந்த பறவையை முயற்சி செய்ய வச்சு அதை பறக்க வச்சு சென்று கொண்டே இருக்கிறது. வெகு தூரம் சென்று கொண்டே இருக்கிறது. முயற்சி செய்கிறது. எங்கேயாவது உணவு கிடைக்குமா என்று பார்க்கிறது. இந்த இடத்துல என்ன விட்டானா நிறுத்த வச்சுக்கான். திடீர்னு அந்த பறவைக்கு உணவு கிடைக்கிறது. அது சாப்பிட்டு கிடைச்சில மாலை நேரத்திலே திரும்பி வருகிறது. இதை போன்று அல்லாஹ் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் வெவ்வேறு விதத்திலே அல்லாஹ் ரிஸ்க் வழங்குகிறார். எப்படி ரிஸ்க் வழங்குகிறான் என்பது நமக்கே தெரியாது. இன்றைக்கு எதுவுமே நமக்கு ஒண்ணு இல்லை. காசு பணம் எதுவுமே இல்லை. கையில ஒரு 10 ரூபாய் கூட இல்லை. இன்னைக்கு எப்படி நாம் சாப்பிடுறது என்று எண்ணி அல்லாஹ்வை நம்புகிறார். அல்லாஹ்வை நம்பி அவர் முயற்சி செய்கிறார். ஏதாவது ஒரு இடத்துல சாப்பாடு கிடைக்குமா? திடீர்னு போய்கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு செல்வந்தர் என்ன செய்கிறார்? நல்லா ஆட்டாவை கொண்டு வந்து குஸ்காவோ அல்லது பிரியாணியோ ஏதோ நேர்த்தி பொருளோ ஒரு உணவை கொண்டு வந்து மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்.
அப்பொழுது இந்த ஏழை மிஸ்கின் அதிகாலையில என்ன செய்வது என்று யதார்த்தமான முறையில் போய் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவருக்கு உணவு கிடைக்கிறது. அவருக்கு அல்லாஹ் வழங்குகிறார். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சபபு தானே. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சபபு காரணம் தான். தலைவர் இருந்தால் அதற்கு தொண்டர்கள் தான் செய்வார். அதே போன்று ஒரு முதலாளி என்றால் அவர்களுக்கு வேலைக்காரர்கள் ஒருத்தர் செய்வார். அதே போன்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தேவை உடையவர்களாகவே அல்லாஹ் அகற்றினான். அது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, பொருளாதாரங்கள் ஈட்டுவதிலே சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களுக்கும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தேவை உடையவர்களாகவே அல்லாஹ் அமைச்சு வச்சுக்கிறான். ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அந்த உதவியை அல்லாஹ் என்ன செய்யலாம், அவனுக்கு அதிகரிக்கிறான். செல்வத்தை அவனுக்கு கொடுத்து அந்த செல்வத்தில் இருந்து ஏழைகளுக்கு அவன் கொடுக்கிறானா என்பதை அல்லாஹ் கண்காணிக்கிறான். அல்லாஹ் கண்காணிக்கிறது மாத்திரம் அல்ல, அந்த மனிதனை அவன் எப்படி பார்த்துக் கொள்வது, அவன் என்ன அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு ஒரு மரத்தை எல்லாம் நியமிக்கிறான். இந்த மனிதனுக்கு செல்வத்தை நான் கொடுத்திருக்கிறேன், அந்த அவர் நல்லா சம்பாதிச்சு செல்ல செல்வத்தராக இருக்கிறாரு, அவர் ஏழைகளுக்கு மிஸ்கின்களுக்கு உதவி செய்கிறாரா, சதக்கா கொடுக்கிறாரா என்பதை பார்ப்பதற்கு பிரத்யேகமான ஒரு மரத்தையும் அல்லாஹ் தஆலா அவருடன் என்ன செய்யலாம், அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கிறான். அவர் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த மரக்கு அவன் என்ன செய்யறான், நல்ல செல்வத்தை எல்லாம் வீட்டிலே கூட்டி வச்சுக்கிட்டு ஏழைகளுக்கு மிஸ்கின்களுக்கு வழிபோக்கர்களுக்கு எதுவுமே கொடுக்காம அவன் மட்டும் சந்தோஷமா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டு இருக்கான். சந்தோஷமான முறையில அவன் மட்டும் அந்த வாழ்க்கைய அவனுடைய வாழ்க்கையை மட்டும் என்ன செய்யலாம், குடும்பமா அனுபவிக்கலாம். நான் தர்மங்களே செய்கிறே என்று சொன்னால் அவனை நல்லா மறுமையில மிகப்பெரிய கேள்வி உண்டு. நான் செல்வத்தை அல்ல ஏழைகளுக்கு கொடுத்தியா, உதவி செஞ்சியா, இன்னும் அதிகாரோட இடத்துல வந்தானே அவனுக்கு நீ சோழா கொடுத்தியா, தான தர்மங்கள் செஞ்சியா என்று கேட்கின்ற நேரத்தில் அவனுக்கு எதிர்ப்பும் வருது முடியாது. அவன் நல்லபடி கொடுத்திருந்தா அவன் என்ன செய்வான், நீங்க கொடுத்தா ஒரு பக்கீர் வந்தாரு, அவருக்கு நான் உதவி செஞ்சேன், ஆடை இல்லைன்னு சொன்னாரு, அவருக்கு ஆடை வாங்கி கொடுத்தேன், உணவு சாப்பிடுறதுக்கு எந்த உணவும் இல்லைன்னு சொன்னாரு, அவருக்கு புசிப்பதற்காக சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், உறங்குவதற்கு இடமே இல்லை, நான் ஒரு இடத்துல உறங்குவதற்கு ஒரு இடத்தை அமைத்தான் கேட்டாரு. நான் என்ன செஞ்சேன், ஒரு சமூக கூடத்தை கட்டி அங்கே அவர்களை உறங்க வச்சேன், அவர்களுக்கு உணவு கொடுத்தேன், அவர்களுக்கு ஆடைகள் வாங்கி கொடுத்தேன், இவ்வாறான முறைகளை நான் சதக்கா செஞ்சேன் என்று அவனுக்கு சதக்கா அல்லாஹ் தஆலா அவனுக்கு அருளை கொடுத்திருந்தான். அவனுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு செல்வத்தை கொடுத்திருந்தான். அவன் மீது கடமை இருக்கு, அவனுக்கு கணக்கில் சொத்து இருக்குது. அவன் என்ன செய்யறான், அவனுடைய குடும்பத்தார்களுக்கு மட்டுமே உதவி செஞ்சான். ஒரு ஏழைகளுக்கு பயனுள்ள விதத்துல அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல எதுவுமே செய்யாம உலகத்துல வாழ்ந்துட்டு போயிட்டாக்கா அவருக்கு மறுமையில எந்த ஒரு வருமானமும் கிடையாது. மறுமையில வருமானம் நமக்கு இந்த உலகத்துல அல்லாஹ் செல்வத்தை தந்தா அதை தாராளமான முறையில என்ன செய்யணும், உதவி செய்யணும். ஒரு மனிதன் போய் உடம்பு சரியில்லாம இருக்கிறான், அவன் டாக்டர் கை விட்டாரு, அவனுக்கு என்ன செய்யணும், அந்த நேரத்தில் ஒரு செல்வத்தை அவனுக்கு உதவி செய்யணும். அவனுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்காக அவனுக்காக உதவி செய்வது உதவிகரம் செய்யும். இப்படி செய்தால் மறுமையில அவனுக்கு வருவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது சொல்லப்பட்டு ரப்புல்லா ரப்புல்லா நீங்கள் நாம் தர்மங்கள் செய்வதற்கு முன்னாக உங்களுக்கு வரக்கூடிய பிடிகள் முசிபத்துகள் அனைத்தும் நீக்கப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தர்மங்களை பரம்பரைகளை விடுவாங்க, தர்மம் தலைகாலம் போயிருக்கு. உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தான தர்மங்களை பற்றி நமக்கு அதிகமான முறையில் சொல்லியிருக்கிறார். அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையும் அப்படி அமைந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லக்கூடிய திண்ணை தோழர்கள் யார் தெரியுமா? அவர்களிடத்தில் எந்த ஒரு உணவும் ஒழுங்கான உணவு இருக்காது, சாப்பிடுவதற்கு எந்த உணவும் இருக்காது. அவர்கள் என்ன செய்வாங்க? ஒரு திண்ணையில அப்படியே அமர்ந்து இருப்பாங்க. யாராலையும் சாப்பாடு இருப்பாங்களா, யாராலையும் உணவு தருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே கோடியுடைய நிமித்தத்திலே பல்வேறு பொருள்கள் அங்கே கனிமத்தாக வந்து கொட்டப்படும். சில பேர்கள் என்ன செய்வாங்க? கனிமத்தான முறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரில் வரும் உணவுகள், ஆடைகள், இவைகளெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு வந்தவுடனே முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பது அந்த அஸ்ஹாபு சுஃபா இருக்கக்கூடிய திண்ணை தோழர்களுக்கு தான் உதவிடும். அதற்கு பிறகுதான் மற்ற ஏழை சகாபிகளுக்கு பங்கிட்டு வருவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஹாபு சுஃபா இருக்கக்கூடிய அந்த திண்ணை தோழர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரக்கூடிய அந்த கனிமத் பொருட்களை பங்கிட்டு கொடுப்பதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று எந்த ஒரு காசியும் கிடையாது, எந்த காசியும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பங்கிட்டு கொடுப்பதிலே முதன்மையானவர்கள். நம்மலாம் என்ன செய்வோம்? காசியமா இருந்தாக்கா நம்மலாம் என்ன செய்வாங்க? தெரிஞ்சவங்களுக்கு நிறைய அள்ளி கொடுப்பது. ஒரு வக்கீல் வர்றாங்க, தெரிஞ்ச வக்கீல், அவருக்கு என்ன செய்வது? அதிகமாக கொடுப்பார். இன்னொரு வக்கீல் வருகிறார், அவருக்கு வந்து கொஞ்சமாக கொடுப்பார். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்குமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கிட்டு கொடுப்பதிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற உலகத்தில் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட அதுதான் காசிம் சொல்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காசிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று பங்கிட்டு கொடுப்பதிலேயும் சரி, இந்த உலகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே சஹாபாக்கள் வருவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு. நபிகள் நாயகமே, எந்த ஒரு உணவும் இல்லை, என்னுடைய வீட்டில் குழந்தைகள்லாம் அழுகிறது, மனை மக்கள் காஞ்சி போய் கிடக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, யாரும் உதவி செய்யுங்களேன் என்று சில சகாபாக்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆணையிடுவார்கள். செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய சகாபாக்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சபையிலே இந்த பக்கீருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இருக்கிறார்களா என்று கேட்டதுதான் மாற்றினார். உடனே ஒவ்வொரு சித்திகளை எழுதாகிறார். உமர் எழுதாவதாக வீட்டிற்கு சென்றார்கள். சொன்னதுதான் ஒரு சத்தியத்தை என்ன செஞ்சார்கள்? விரைந்தார்கள். உமர் எழுதாவதாக வீட்டுக்கு போனார்கள். ஒவ்வொரு எழுதாவதாக வீட்டுக்கு போனார்கள். உமர் எழுதாவதாக அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்ல பாதையை வந்து வச்சுட்டு பாதையை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாரிலே வைக்கிறார். அதே போன்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க? வீட்டில் எல்லா பொருளையும் அழைத்து வந்து நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாரில் வைக்கப்பட்டார். இப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொருட்களை ஏழைகளுக்காக கொடுக்குகின்ற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, உமரே, நீங்க வீட்டுக்கு வச்சிருக்கலாம், பாதி பொருள் வீட்டுல வச்சுட்டு பாதி பொருள் என்ன செஞ்சேன்? அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபூபக்கரே, நீங்க வந்து என்ன செஞ்சீங்க? வீட்டுல எவ்வளவு உங்களுடைய வீட்டு தேவையான வச்சுட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் எதுவும் வச்சிருக்க வீட்டுல உள்ள பொருளை எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டேன்? அடிக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அபூபக்கரே ரலியல்லாஹு அன்ஹு, அப்படி என்னதான் வச்சுட்டு வந்தீங்க வீட்டுல? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் வச்சுட்டு வந்திருக்கிறேன்.
அன்புக்குரியவர்களே, சதக்கா கொடுப்பதற்கு எந்த அளவுக்கு போட்டி போட்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் எந்த அளவுக்கு சதக்கா கொடுப்பதிலே, தான தர்மங்கள் செய்வதிலே எந்த அளவுக்கு போட்டி போட்டு சென்றார்கள். அதில் யாருக்கு ஜெயித்தது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அன்புக்குரியவர்களே, உற்றத்தோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பு நண்பர், முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. ஆண்களிலே முதன்மையாக ஏற்றுக்கொண்டவர்கள் இஸ்லாத்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உற்ற நண்பர்கள் மாத்திரமல்ல, அவர்களுடைய சொந்தக்காரர். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்தக்காரர். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிரிகள் துரத்தி வருகின்ற நேரத்திலையும் கூட சவுல் குகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். அங்கே எதிரிகள் துரத்தி கொண்டு வந்தார்கள். அப்பொழுதும் அவர்களுக்கு சித்திகள் எல்லாம் தான் திருடையாக இருந்து அவர்களுக்கு தைரியம் சொன்னார். அவர்களுக்கு அது மிகப்பெரிய வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே தான தர்மங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும், அவை செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய முசீபத்துகள், பிணிகள் எல்லாவற்றையும் அகற்றப்படும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரைத்தார். அதனால்தான் இந்த உலகத்திலே சிலர்களை ஏழையாக ஆக்கலாம், சில பேர்களை செல்வந்தர்களாக ஆக்கலாம். செல்வந்தர்களுக்கு என்ன கடமை? ஏழைகளுக்கு கொடுத்து வருவதுதான். நான் மட்டும் என்ன செய்யக்கூடாது? கூட்டு சந்தோஷமாக இருக்கிறேன், கூட்டு வச்சுக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுறது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழை எளிய மக்களையும் அனாதைகளுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி கூறியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை, அவர்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கை நம் முன் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சஹாபாக்களை பற்றி, அஸ்ஹாபுன் நுஜூமி இக்ததைத்தும் இக்ததை. என்னுடைய தோழர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள், என்னுடைய தோழர்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள், அவர்களில் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி அடைவீர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார். ரலியல்லாஹு தஆலா. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா அவர்களை பொருந்தினார். அப்படிப்பட்ட மேன்மை மக்கள் நம்முடைய சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை வரலாறை படிக்கோமா? அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு படித்த அவருக்கு படிப்பினை இருக்குது. அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய அன்பு, அவர்களுடைய பொருளாதாரம் மீட்டுதல், இதுபோல சதக்கா கொடுப்பதிலே, தான தர்மங்கள் செய்வதிலே அவர்களும் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். சஹாபா பெருமக்களும் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ரலியல்லாஹு தஆலா அவர்களாக இருந்தாலும் சரி, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் என்ன செஞ்சுக்கிறார்? தான தர்மங்கள் செய்வதிலே போட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்ம இடத்துல போட்டி எதிர ஒரு மரத்தை கால வைத்தாக்கா நம்ம அதை போட்டு ஒரு கால ஒரு மரத்தை கொடுக்கறதா அதை போட்டு என்ன செய்யணும், நம்ம கொடுக்கணுமே அப்படின்னு ஒரு எண்ணம் தான் நம்மள இருக்கு. யாராலும் அதிகமாக செல்வம் செல்லவில்லை. 99% என்ன செய்யறாங்க? ஏழை எளிய மக்களுக்கு கொடுப்பதே ஒரு நியத்தை இல்லை. ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் செய்யணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் 99% இல்லை. யாராலும் ஒரு மிஸ்கின் நம்ம இடத்துல உதவி தேடினா கூட கண்ணும் காணாமல் போயிட்டார். அவர்களை ஏழைக்கு கூட பார்ப்பதில்லை. ஜும்மா காலங்களில் எத்தனையோ உதாரணங்கள் வழி போக்குறவர்கள் என்ன செய்யறாங்க? ஜும்மா பரிமாற்றத்தை நோக்கி என்ன செய்யறாங்க? வர்றாங்க, ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, யாரும் கேட்கிறாங்க, எல்லோரும் கொடுத்தானா எல்லோரும் சில வீடு கொடுத்துருக்கோம். இங்க வரவங்க எல்லோருக்கும் கொடுத்தாக்கா அந்த பக்கி அடுத்த வாரம் வரமாட்டார். எந்த காலத்துல இருக்கு சேர்ந்துச்சு. ஆனால் ஒரு சில நபர்கள் என்ன செய்யறாங்க? ஏதோ 10 ரூபாய் நோட்டையோ 50 ரூபாய் நோட்டையோ என்ன செய்வாங்க?
வீட்டுக்கு போகணும் தவிர அறிவுள்ள யாராவது பத்திரிகை கொடுப்பாருன்னா மிகவும் அறிவு. இன்றைய காலகட்டத்தில் ஒரு டீ கூட என்ன 10 ரூபாய் சாப்பாடு குறைஞ்சது ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் வரும். அன்புக்குரியவர்களே, 25 வருஷத்துக்கு முன்னால என்ன செஞ்சாங்க? 2 ரூபா 3 ரூபா 1 ரூபா கொடுத்துருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் பொருளாதாரம் என்ன செய்யுது? விலைவாசி அதிகமா கூடிடுச்சு. ஒரு ஆள் என்ன செய்யறது? ஒரு 20 ரூபாய் கொடுத்து நீ குஸ்கா வாங்கி சாப்பிட்டு அப்படின்னு சொல்ல முடியுமா? 20 ரூபாய்க்கு குஸ்கா வாங்கி சாப்பிட முடியாது. 50 ரூபாய் 50 ரூபாய் கொடுக்காம என்ன சாப்பிடாமே ஒரு வடை ஒரு டீ சாப்பிடும். ஒரு வடை ஒரு டீ தான் சாப்பிட முடியும். அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கே தெரியும் ஒரு நாளைக்கு கறி வரனா எவ்வளவு செலவும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 700 ரூபாய் வருது. சின்ன பொடி வைக்கிறதுக்கு, ஒரு மீன் பொடி வைக்கிறதுக்கு 700 ரூபாய் தேவைப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த காலகட்டத்தில் இந்த 10 ரூபாய் வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போறது. இவைகள் எல்லாம் தான தர்மங்களில் சேர்ந்தாலும் நன்மையை அள்ளித்தரக்கூடியது அவனுடைய தேவையை பூர்த்தி செய்யும். நன்மையை அள்ளித்தரா 10 ரூபாய் கொடுத்துட்டு அவன் டீ குடிச்சுட்டு போனான்னு கிடையாது. அவனுக்கு முழுமையா என்ன தேவைப்படுது? காலையில நம்ம என்ன செய்யறோம்? டீ குடிக்கிறோம். அடுத்தது காலை சாப்பாடு, அடுத்தது மத்தியான சாப்பாடு, அடுத்து இரவு சாப்பாடு. 3 நேரம் சாப்பிடுறோம். 3 நேரம் சாப்பாடுக்கு 20 ரூபாய் கொடுத்தால் அவன் முழுமையாக சாப்பிட முடியுமா? முடியாது. அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் என்ன செய்யறேன்? கருத்தில் கொள்ளறேன். நம்மை போனதான் அந்த மனுஷனே. அவன் யாரும் கேட்கிறான், அவனுடைய சூழ்நிலை அவ்வாறு செல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு உடல் ரீதியாக எதுவும் செய்ய முடியாமல் இருக்கலாம், அல்லது நோயாக இருக்கலாம், இதை போன்ற முடியாமல் இருக்கக்கூடியவராக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் தான் என்ன செய்வாங்க? வந்து யாரும் கேட்பாங்க. அப்ப அந்த யாசகனுக்கு முழுமையான அவனுக்கு என்ன செய்யணும்? உணவை வாங்கி கொடுக்கிறது. அல்லது அவனுக்கு உடுத்துறதுக்கு ஆடையே இல்லை, உடுத்துறதுக்கு ஆடையே இல்லை என்றால் அவனுக்கு முழுமானத்தை வாங்கி கொடுக்கிறது. அழுக்கு ஆடையோட கிழிந்த ஆடையோட போறான். அவன் கேட்கலாம், ஏதாவது ஒரு உருமானத்தை வாங்கிக்கிறாங்க, ஒரு வேட்டி சட்டை வாங்கிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா அவனுடைய சூழ்நிலையை பார்த்து அவனுடைய தோற்றத்தை பார்த்து என்ன செய்யலாம்? உருமானத்தை வாங்கி கொடுப்பது சிறப்பாக. அன்புக்குரியவர்களே, ஒரு மனுஷன் என்ன செஞ்சான்? நிறைய பேசிக்கொண்டே போகலாம். ஒரு மனுஷன் இரவுடைய ஒரு தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக ரகசியமா சிறந்தது நினைச்சு இரவு நேரத்தில் போய் என்ன செஞ்சா? ஒரு விபச்சாரிக்கு போய் தான தர்மத்தை செஞ்சினான். காலையில மக்கள் இருந்தாங்க, தான தர்மம் செஞ்சாரு. யாருக்கு போய் செஞ்சீங்க? ஒரு விபச்சாரிக்கு போய் தர்மம் செஞ்சிட்டாரு அப்படின்னு மக்கள் தான் ஏறமா யாருதான் சரி. 2வது இரவு போய் தான தர்மம் செய்யலாமே அப்படின்னு நினைச்சு 2வது நாளும் போனாரு, தான தர்மம் செஞ்சாரு. அவர் யாருக்கு போய் கொடுத்தாரா? நினைச்சுக்க, ஒரு பெரிய செல்வந்தருக்கு போய் கொடுத்தாரு. பெரிய செல்வந்தருக்கு போய் தான தர்மம் செஞ்சாரு. காலையில மக்கள் பேசுறாங்க, செல்வந்தருக்கு அவர் மிகப்பெரிய பணக்காரர், அவருக்கு போய் சரகா கொடுத்து வந்துக்கிறார், தான தர்மங்கள் செஞ்சு வந்துக்கிறார். இது மக்கள் தான் தப்பா பேசுறாங்க. அன்புக்குரியவர்களே, ஒரு அதிர்ச்சியான சத்தம் கேட்குது. அடுத்த நாள் அவர் இரவு நேரத்தில் தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு அதிர்ச்சியான சத்தம் கேட்குது. நண்பரே, நீங்கள் மக்கள் பேசுவதை நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய சொலத்தான் அல்லாஹ் இடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏனென்றால் நீங்கள் கொடுத்தது நல்ல நீயத்துடன் போய் கொடுக்கிறீர்கள். நீங்க கொடுத்தது அல்லாஹ்வுக்காக செஞ்சீங்க, நல்ல நீயத்தோட வச்சு என்ன செஞ்சீங்க? கொடுத்தீங்க. நீங்கள் கொடுத்த விபச்சாரியாக இருந்தாலும் சரி, பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுத்த அந்த நீயத்து அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று அதற்கான சத்தம் போயிடும். அதற்கு பிறகுதான் அவன் ஆறுதல் அடைந்து நல்லா எடுத்துட்டு நான் நாம் எத்தனை பார்க்கிறோம் இந்த உலகத்துல
எதிராக வரக்கூடியவர்கள், அது மாற்று மதத்தவர்கள் வர்றாங்க, முஸ்லிம்கள் வர்றாங்க, எல்லோரும் வர்றாங்க. அதனால மாற்று மதத்தவர்கள் கொடுக்கக்கூடாது இல்லை, நம்மளுடைய நீர் தான் அல்லாஹ் தான் நம்ம கொடுக்கிறோம். ஒரு சதவீதம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்பட வேண்டும். மக்கள் பாராட்டுவதற்காக நம்ம அதை செய்யக்கூடாது. சதக்கா கொடுக்கிறது ஏற்கனவே வலது கையில கொடுக்கிறது, இடது கை கூட தெரியப்பா சில பேருக்கு வந்து பணத்தை வந்து மக்கள் மற்றவர்கள் பார்ப்பதை போது 50 ரூபாய் மாட்டார்கள், 20 ரூபாய் மாட்டார்கள், விரிச்சி மக்களும் பார்க்கிறாரு. அப்படி கொடுப்பது அவரை கேவலப்படுத்துவது மாத்திரமல்ல, அதுவும் உகந்ததல்ல என்பதை சொன்னாங்க. வலது கையில கொடுப்பது கொத்தி கொடுக்கும், கையில் என்ன செய்யுங்க கொத்தி கொடுப்பது அப்படின்னு என்ன செய்யணும், கொத்தி கொடுப்பது சால சிறந்ததாக என்று நபிசர்களாக அவர்கள் இவ்வாறுதான் சொல்லியிருக்கிறார்கள். நல்லது சாப்பாடு செய்கிற மாதிரி கையில் வைக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே சில பேருக்கு செல்வத்தை கொடுக்கிறார்கள் சொன்னால் அந்த செல்வத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை அல்லாஹ் தரகத்தினார் பார்க்கிறார், கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா சதகாவை அல்லாஹ் தஆலா சொல்றாங்கன்னாக்கா அவனுக்கு வரக்கூடிய முசீபத்துகளை நீக்குவதற்காக, அவனுக்கு வரக்கூடிய முசீபத்துகளை நீக்குவதற்காக என்ன செய்யுது அல்லாஹ் தஆலா இப்படி நமக்கு இஸ்லாத்தை நிர்ணயிச்சுக்கிறான். சர்க்காரத்தையும் அல்லாஹ் தஆலா நிர்ணயிச்சுக்கிறான், கண்டிப்பா கொடுக்கணும்னு சொல்லிக்கிறான். அதாவது தர்மங்கள் செய்வது வாஜிபு, கடமை, செஞ்சாலும் செய்யாட்டி சரி. ஆனால் சதக்கா கொடுப்பதிலே நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை அமைந்திருக்கிறது. வாழ்க்கை நம்ம நல்லா வாழணும்னு சொன்னாக்கா, இந்த உலகத்தில் நீடூழி வாழ வேண்டும் சொன்னா நல்ல நோய் நொடிகள் இல்லாம நமக்கு வரக்கூடிய முசீபத்துகள் தான் நீங்கள் சொன்னாக்கா, அதற்கு ஒரே ஒரு வழி, நீங்கள் தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக தான் உங்களுக்கு வரக்கூடிய முசீபத்துகள் பிடிகள் எல்லாம் அகற்றப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தான தர்மங்கள் செய்யக்கூடிய மக்களாக, நல்லவர்களாக, வல்லவர்களாக அவர்களுக்கு சாலிஹீன்களுடைய கூட்டத்திலே நம் மாணவர்களை அல்லாஹ் தஆலா சேர்த்து அருள் பாலிப்பாராக. ஆமீன். நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com